7 1-35 இதில் 1 10 வரைக்கும் ஒரு பகுதி, அதுக்கப்புறம் 11 19 வரைக்கும் மிராக்கிள். அதை குறித்தே 16 வரைக்கும் இருக்குது. அப்புறம் 17 ஃபுல்லாகவே இதுவரை அப்படின்னா 29 வரைக்கும், அதுக்கப்புறம் 30 35. சரியா? இப்போ அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகமுக்கு போனார். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தது சர்மன் ஆன் த பிளெயின், அந்த சமபூமியில் இருந்து அவர் அறிவுரை சொல்லி முடிச்சுட்டு கப்பர்நகமுக்கு போகிறாரு. ஏன்னா அவர் தான் அங்கே தான் அவர் தங்குற இடம். அங்கே 100க்கு அதிபதியாகி ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாக இருந்தான். ஸோ டெத் பெட்டில் இருக்கிறாருங்கிறது லூக்கா மென்ஷன் பண்ணுறாரு. அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவன் தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். ஸோ அவர் குணமாக்கணும்னு ஃபஸ்ட் அவர் சொல்கிறார். யார்? நம்ம 100க்கு அதிபதி சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி யூதர் மேலே அவங்களுக்கு ஒரு கன்சர்ன் இருக்குது. 100க்கு அதிபதிக்கு ஒரு கன்சர்ன் இருக்குது. ப்ளஸ் யூதர்களுடைய கஸ்டம்ஸு, ரிச்சுவல்ஸ், அப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணுற லா, இதெல்லாம் பற்றி அவருக்கு ஐடியா இருக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா யூதருடைய மூப்பரை அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லும்போது இவர் ஒரு புறஜாதி. அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அறிந்திருக்கிறாரு, அவர் எவ்வளோ பெரியவருங்கிறதையும் இவர் புரிந்திருக்கிறாரு. இவர் ஆல்ரெடி ரோமன் அத்தாரிட்டியில் இருக்கிறதுனால பெரியவங்களை எப்படி போய் மீட் பண்ணணுங்கிறது தெரிந்திருந்ததுனால யூதருடைய மூப்பரை இவர் அனுப்புகிறார். அவர்கள் இயேசுவினிடத்தில் அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதுக்கு அவன் பாத்திரனாக இருக்கிறான். ஸோ இந்த போர்ஷனில் நம்ம பார்க்க போகிறது என்ன, லூக்கா எதை காமிக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவங்க சொல்கிறாங்க, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாக இருக்கிறான் அப்படின்னு. 6வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு. ஸோ இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியுங்க. 2 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, ஒன்று யூதர்கள், ஒன்று புறஜாதி. அதில் யூதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய கிரியைகள் மூலமாக தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதி, அதுதானே அவங்க புரிந்து கொண்டாங்க. நியாயப்பிரமாணத்தையும் அவங்க அப்படி தானே எடுத்துக்கொண்டாங்க. ஸோ அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, ரொம்ப கருத்தாய் வேண்டிக் கொள்கிறாங்க. ஏன் கருத்தாய் வேண்டிக் கொள்கிறாங்க அப்படின்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் இவருடைய கிரியைகள் ஒரு புறஜாதி செய்யக்கூடிய ஒரு காரியம் இல்லை. ஏன்னா அவர் ஆலயத்தையே கட்டி தந்துறதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அவர் தேவனை அறிந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ குட் ஒர்க்ஸ் தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதி உடையது அப்படிங்கிறத யூதர்கள் புரிந்து கொண்டு இருக்கிற காரியத்தை இந்த இடத்துல லூக்கா வெளிப்படுத்துகிறார். அது தவறான புரிதல். அப்போ அதனால அவங்க கருத்தாய் வேண்டிக் கொள்கிறாங்க. இந்த தயவு செய்கிறதுக்கு அவன் பாத்திரவானாக இருக்கிறான்னு இவங்க ஜட்ஜ் பண்ணுறாங்க. அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடைய கூட போனார். இயேசு எதுவுமே சொல்லலை, அவர்களுடைய கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரை நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டுக்கு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. யூதர்களை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ள புறஜாதிகளுடைய வீட்டுகள் போகிறதோ இல்லை பாவிகளோடு கூட இருக்கிறதோ அவங்கள பொறுத்த வரைக்கும் சுத்தமானது அல்ல, அசுத்தம், அன்கிளீன் அவங்கெல்லாம் புறஜாதிகள். ஏன்னா அவங்கெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. ஸோ இந்த புரிதல் யூதர்களுக்குள்ளே இருந்தது. அதனால யூதர்கள் ரோமர்களை வெறுத்தாங்க. அது அந்த ரோமனுக்கு தெரிந்ததுனால, 100க்கு அதிபதிக்கு அவருக்கு தெரிந்திருந்ததுனால அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இவர் பெரியவர், அப்போ இவர் என்னுடைய வீட்டுக்குள்ளே வருகிறதற்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்லும்போது அவங்களோட கஸ்டம்ஸை அவர் மதிக்கிறார். யூதர்கள் ஃபாலோ பண்ணி வர்ற அந்த லா அவர் மதிக்கிறாரு. அதனால் அவர் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு யூதர் மூப்பரை அனுப்பினார். இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கூட இருக்கிறவங்கள அவர் அனுப்பி சொல்கிறாரு, நான் பாத்திரன் அல்ல. அப்போ எப்படி காஸ்பல் யூதர்களால் ரிஜெக்ட் பண்ணப்படுறதுக்கு ரீசன் என்ன, புறஜாதிகள் ஏற்றுக்கொள்கிறதற்கான ரீசன் என்ன, அந்த 2 தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அகெயின் அண்ட் அகெயின் லூக்கா ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுக்கு காமிச்சிட்டு வர்றது என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுடைய அனாதி திட்டம், புறஜாதிகளும் அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக வர தகுதியுள்ளவர்கள் அப்படிங்கிறதுக்கு சின்ன சின்ன காரியங்களை அவர் காமிச்சிக்கிட்டே வர்றார் முதல்ல இருந்தே. இப்போ நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, நான் வரதுக்கும் பாத்திரனா இல்லை அப்படின்னு சொல்லார். நீர் எங்கே வர்றதுக்கும்
நான் பாத்திரம் அல்ல, நான் உம்மிடத்தில் வருகிறதற்கும் பாத்திரம் அல்ல அப்படிங்கிறது. இதுதான் வந்து சுவிசேஷம். இப்போ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. இவர் அதிகாரத்தில் இருக்கிறார், நூற்றுக்கு அதிபதி. ஆனால் அவர் அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, நானே அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றார். அப்போ அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நூற்றுக்கு அதிபதியும் வந்து ஏதோ ஒரு அதிகாரத்துக்கு கீழே, அவருக்கு மேலேயும் வந்து அதிகாரம் இருக்கிறதுங்கிறத காமிக்கிறாரு. அப்போ அதற்கு அவர் கீழ்ப்படுகிறாருங்கிறதையும் அவர் காண்பிக்கிறாரு. இன்னொன்று வந்து இவங்க போ என்றால் போகிறான், ஒருவனை வா அப்படின்னு சொன்னால் வருகிறான் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனுஷன் பேசுகிறதில்ல, அவனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அதிகாரம் ரோம ராஜ்யம் பேசுகிறதா தான் வந்து மனிதர்கள் வந்து அதை எடுத்துக்கொள்வாங்கல்ல. ஏன்னா இவர் ஒரு போஸ்டில் இருக்கிறதுனால. அப்போ நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் நானே ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு தான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு கீழே இருக்கிறவங்க எனக்கு வந்து கீழ்ப்படுகிறாங்க. ஏன்னா அந்த அதிகாரம் அப்படிப்பட்டது. அது யாருடையது அப்படின்னா ரோமர்களுடையது. அப்போ நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. ஏன்னா முதல்ல அவர் வந்து கீழே அமைதியாக தான் இருந்தார் யூதர்கள் சொல்லும் போது, ஏன்னா புரியுது அவருக்கு. அப்போ இந்த இடத்துல அவர் சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. எப்படிப்பட்ட விசுவாசம்? தேவனுடைய வார்த்தையில அதிகாரம் இருக்குது. எப்படி என்னுடைய வார்த்தையில அதிகாரம் இருக்கு, நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறேன். ஆனா இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா எந்த அதிகாரத்துக்கும் கீழானவர் அல்ல. இவர் சொன்னா எல்லாம் நடக்கும். இவர் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டது இவர் தான். ஆனா அப்போ சொல்றாரு, உள்ள வர்றதுக்கு பாத்திரம் இல்லை, நான் உங்களை ரீச் பண்றதுக்கும் பாத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் தன்னை எவ்வளவாய் தாழ்மையா வந்து காண்பிக்கிறாரு. அவருக்கு அது புரியுது. நான் வந்து இயேசுங்கிறவர் வந்து எனக்கு தேவை அப்படிங்கிறது புரியுது. இதெல்லாம் விட மேலானது என்ன அப்படின்னா, அவருடைய காரியம் சுத்தமாகிறதுக்கு இல்லை, அவருடைய பிரியமான வேலைக்காரன் சுத்தமாகிறதற்கு அப்படின்னு. அப்போ அதுக்கு அவர் இவ்வளோ பிரயாசப்பட்டு இவ்வளோ காரியங்களை சொல்லும் போது அவர் எவ்வளோ தூரம் தகுதி இல்லாதவர் அப்படிங்கிறத இயேசுட்ட காமிக்கிறார். அதுதான் விசுவாசம். அப்போ விசுவாசம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு ரட்சகர் தேவை, என்னால் எதுவும் முடியாது, நான் எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறத, அந்த நம்ம ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத விட்டு கொடுக்கும்போது தான் அந்த இதுக்குள்ளே போக முடியும். அதனால தான் அவர் வந்து இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை அப்படின்னு சொல்கிறார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருந்ததை கண்டார்கள். ஸோ இந்த இடத்துல அகெயின் இவர் லூக்கா என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற அதிகாரம். அவர் பக்கத்தில் வந்து வீட்டுக்குள்ளே வந்து அவர் சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னால் அது வேறு மாதிரி இருந்திருக்கும். அந்த காலத்தில் இருந்தாங்க ஒரு சிலர் வந்து சுகப்படுத்துறது, நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணி க்ளீன் பண்ணுறது, அதெல்லாம் வந்து இருந்தாங்க. ஆனால் இவர் வந்து எங்கேயோ இருந்து அவருடைய வார்த்தை மட்டும் பேசினார். சுகம் கிடைக்கணும் அப்படிலாம் கூட சொல்லலை. இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை அப்படின்னு சொன்னது மட்டும்தான் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது அவருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை. அதிகாரம்னு இந்த இடத்துல வர்றது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எக்ஸௌசியா அப்படிங்கிறது வந்து த ரைட், அவருக்கு இருந்த தேவன் கொடுத்துருக்கிற அந்த ஒரு உரிமை, லீகல் ரைட் அவருக்கு வந்து இருக்குது, எல்லா அந்த டிக்னிட்டியை வந்து வெளியில் காமிக்கிறதுக்கு. ஸோ இந்த இடத்துல அதை பார்க்குறோம். அடுத்து மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். கப்பர்நகூம்லேருந்து நாயின் வந்து 30 மைல் கிட்ட தூரமாக. அப்போது இவர் வந்து இங்கேருந்து நாயினுக்கு போகிறாரு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியுது அதில் ஒரு மிராக்கிள் தான் நடக்குது. ஸோ எதற்காக போகிறாரு அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷரும் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடைய கொண்டு போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபத்த போது, ஊரின் வாசல்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு, நாயின் அப்படின்னு ஒரு ஊர் பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இது கப்பர்நகூம்லேருந்து இவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லும்போது ஏன் இயேசு கிறிஸ்து இவ்வளோ தூரத்துக்கு வந்தார் அப்படின்னு சொன்னால், அங்கே தான் வந்து லூக்காவில் முதல்ல ஒரு உயிர் தெழுகிற ஒரு மிராக்கிள் வந்து நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மிராக்கிளும் வந்து சூப்பர் நேச்சுரல், அவருடைய வார்த்தை. அதில் வந்து ஒரு இதை நம்ம பார்க்குறோம். இதில் வந்து எப்படின்னா, நாயின் அப்படிங்கிற ஊருடைய பேர் அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா ப்ளசன்ட், இல்லை ஃப்ராக்ரன்ஸ் அந்த மாதிரி, இல்லைன்னா பியூட்டிஃபுல், சார்மிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஹீப்ரு வார்த்தையுடைய மீனிங் நாயின் அப்படிங்கிற ஊர். இந்த ஊர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு மலை மேலே வந்து இருக்குது. அது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சூனேம் அப்படின்னு ஒரு ஊர் நம்மளுக்கு தெரியும்ல, தீர்க்கதரிசியாகிய வந்து எலிசா உடைய கதையில். அப்போ அந்த ஏரியா.
அந்த சூனேம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்த இடத்துலேருந்து ஒரு 3 மைல் தள்ளி தான் இந்த நாயின் இருக்குது. இப்போ இருக்கிற அந்த நாயின், அதாவது இந்த இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இருக்கிற அந்த நாயின் ஊர் வந்து ரொம்ப நல்ல எல்லாருமே வந்து போகிற ஒரு இடமா இருந்தது. அப்போ இந்த இடத்துல வந்து ஊரின் வாசல் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், பழைய ஏற்பாட்டில் வந்து அநேக இடத்துல ஒளிமுக வாசல் அதில் இருந்தாங்க அப்படின்லாம். ஸோ அதுதான் வந்து ஒரு சிட்டியுடைய, ஒரு ஊருடைய ஒரு சென்டர் பிளேஸ், எல்லோரும் வந்து மீட் பண்ணுற இடம், அங்கே தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற இடம், அந்த மாதிரி காரியங்கள். ஸோ அந்த வாசலுக்கு வரும்போது சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு இப்போ சூனேம் அப்படின்னு ஊர் தெரிஞ்சவொடனே நம்மளுக்கு ஞாபகம் வருது, அங்கே ஒரு பெண்ணினுடைய மகனை வந்து எலிசா தீர்க்கதரிசி வந்து உயிரோடு எழும்ப செய்கிறார். அது வந்து நம்மளுக்கு தெரியும். அப்போது இங்கே இருக்கிற யூதர்கள் ப்ளஸ் திரளான ஜனங்கள் பின்னாடி வரும்போது இங்கே ஒரு மிராக்கிள் நடக்க போது, உயிர் தெழுதல். இவங்க யார் கூட அப்போ உடனே ரிலேட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தீர்க்கதரிசி கூட. ஏன்னா இவங்களுக்கு யூதர்களுக்கு வந்து அது தெரியும். இப்போ திரளான ஜனங்களும் அவருடைய வரும்போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாக இருந்தான், அவளோ கைம்பெண்ணாக இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். ஸோ இவர் வந்து டீட்டெயில் கொடுக்குறாரு லூக்கா. தாய்க்கு ஒரே மகன் அப்படின்னு சொல்லிட்டு கைம்பெண்ணாக இருந்தாள் அப்படின்னா ஆல்ரெடி விடோ. ஸோ அந்த காலத்தில் வந்து அந்த காலத்தில் இந்த காலத்துலையும் வந்து விடோ அப்படின்னு சொல்லும்போது ஒரு ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு வந்து கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு கணவர் இல்லாததுனால. இப்போ பையன் தான் அவங்களுக்கு எல்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ அவனும் வந்து மரித்து போனான், ஒரே ஒரு பையன். அப்போது அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு அப்படிங்கிறதும் இந்த சொசைட்டியில் இப்போ கிடையாது. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள், செய்ய வேண்டிய காரியங்கள் வந்து மகன் தான் செய்யணும். அவனும் வந்து இறந்துட்டான். ஸோ ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. அப்போ கர்த்தர் வந்து அவளை பார்க்கும்போது நம்மளாம் தெரிஞ்ச மாதிரி அந்த லேடி வந்து கேட்கல, எதுவுமே இல்லை, ஏசு கிறிஸ்துவா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அவர் மனதுருகி அழாதே என்று சொல்கிறாரு. அப்போது ஏசு கிறிஸ்து வந்து செய்ய போகிற காரியம் என்னன்னு அவருக்கு தெரியும். அவர் அதுக்கு தான் அங்கேருந்து வரவும் செஞ்சுருக்கிறாரு. இதற்கு பின்னாடி வந்து ஒரு காரியத்தை யூதர்களுக்கு அவர் வெளிப்படுத்த இருக்கிறார். அகெயின் இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் லெசன். ஸோ ஆப்ஜெக்ட் லெசன் தான் நம்மளுக்கு தெரியும், ஒரு காரியத்தை செய்து காமிச்சு அதுலேருந்து அவர் ஏதோ ஒன்று வந்து கன்வே பண்ண வர்றாரு. அப்போ அதை தான் நம்ம திமிர்வாதக்காரன் இதுலேயும் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல அவர் கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். பாடையை தொடுறது அப்படிங்கிறது வந்து அவங்களோட லாவை பொறுத்த வரைக்கும் இறந்து போனவங்கள தொடக்கூடாது. நம்ம பிரதான ஆசாரியர் இதெல்லாம் கூட நம்மளுக்கு தெரியும், அவங்களாம் வந்து தொடக்கூடாது. அப்படின்னா அவங்க தீட்டாவாங்க 7 நாளைக்கு. அப்படிங்கிறப்போ இவர் பாடையை தொட்ட உடனே அங்கே இருக்கிறவங்க வந்து நின்றார்கள், சுமந்தவர்கள் நின்றார்கள்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷாக். ஏன்னா இவர் தொடும்போது இவர் தீட்டு, அவங்களும் வந்து தொட்டக்கூடாது, அவங்களும் அப்போ வந்து தீட்டாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறவங்களும் வந்து தள்ளி நிற்கிறாங்க. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸாக இருக்கலாம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இவர் எப்படிப்பட்டவர், இவர்கிட்ட இருந்து வல்லமை வந்து எப்படி செல்லுகிறது, எப்படி இவர் அற்புதம் செய்கிறார், இது எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரியும் கூட. அதனால தான் ஒரு கூட்டம் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறதுக்காக வந்து நிற்கிறாங்க. எனக்கு இங்கிலீஷில் வந்து ஒரு கமெண்ட்ரியில் கொடுத்துருந்தது அந்த வார்த்தை, அந்த சென்டென்ஸ் பிடிச்சிருந்தது. டெத் கேனாட் மூவ் வென் த கிரியேட்டர் இஸ் ஸ்டாண்டிங் இன் இட்ஸ் பாத். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மரணம் கூட வந்து அப்படி ஸ்தம்பித்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரியேட்டர், அந்த எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர் அந்த இடத்துல நிற்கும்போது மரணத்தால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ கிட்ட வந்து பாடையை தொட்டார், அவங்க நின்றாங்க. அப்பொழுது அவர் வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கேயும் அவருடைய வார்த்தை. எலிசா தீர்க்கதரிசியின் கதையும் நம்மளுக்கு தெரியும், எலியா தீர்க்கதரிசியினுடைய கதையும் தெரியும். அவங்க வந்து உயிர்த்தெழ பண்ணும்போது முன்னாடி என்னென்ன பண்ணாங்க, அவங்க ஜெபித்தாங்க, அப்புறம் பிள்ளையின் மேலே அவர் வந்து படுத்திருந்தார், அப்புறம் திரும்ப எழும்பி நடந்தார், திரும்ப படுத்தார் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து பழைய ஏற்பாட்டில் உண்டு. ஆனால் இங்கே அவர் தான் வந்து சிருஷ்டிகர், அவர் தேவன் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக ஒரு வார்த்தை தான் அவர் வந்து சொல்கிறார். வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போது அவர் மரணத்திற்கு வந்து கட்டளை இடுகிறார். அந்த பையனை வந்து இவர் கட்ட முடியாது மரணம் அப்படிங்கிறது. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அதாவது அவனுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்கு தான் பேச தொடங்கினான். இப்போ நம்மளுக்கு வந்து ஆதியாகமத்தில் வந்து தேவன் வந்து ஜீவ சுவாசத்தை வந்து ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான் அப்படின்னு சொல்லும்போது அது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த மனிதன் பேசுகிறவனா நான் அப்படின்னு சொல்லி.
ஏன்னா ஒரு பழைய டிரான்ஸ்லேஷனில் வந்து அந்த மாதிரி இருக்குது, ஸ்பீக்கிங் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அது வரைக்கும் அந்த மனிதன் பேசலை, தேவன் அந்த நாசியிலே சுவாசத்தை கொடுக்கும்போது, ஜீவனை கொடுக்கும்போது வந்து அவன் பேசினான். அப்போ இந்த இடத்துல வந்து சும்மா ஏதோ ஒரு ஆவி போல எழும்பி உட்கார்ந்துருக்கிறத மாதிரி இல்லாமல் அது உண்மை அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் வந்து எழுதப்பட்டிருக்கிற. அவன் மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான் அப்படிங்கிறப்போ அவனுக்குள்ள ஜீவன் வந்தது அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்குறோம். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். அப்போ அந்த ஸ்திரீ வந்து தனக்கு ஒன்றுமில்லை, எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லும்போது ஒரு ப்ரொவைடர் மகன் வந்து எல்லாத்தையும் அவருக்கு அந்த தாய்க்கு வந்து கொடுக்க போகிறாங்க. அப்போ அதை வந்து கொடுக்குறத பார்க்குறோம். அப்போது இதுலேருந்து கர்த்தர் வந்து சொல்லி கொடுக்குறது என்ன அப்படின்னு சொன்னால், ஜீவன் கொடுக்கப்படும் போது நம்மளுக்கு வந்து நம்ம தனியாக விடப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்தில். உலகம் வந்து பொல்லாங்கனால நிறைந்திருக்கிறது, நம்மளும் அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தோம். நம்ம உயிர் தெழும்போது, நம்ம வந்து அவர்களுக்குள்ளாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நம்ம அவருக்குள்ளாக எழுந்திருக்கும்போது, அதுக்கப்புறம் ப்ரொவைடர் யார் அப்படின்னு சொன்னால் தேவகுமாரனாகிய கிறிஸ்து, அவர் தான் ப்ரொவைடர். இந்த இடத்துல வந்து ப்ரொவைடர் யார் அப்படின்னா அந்த பையன், அந்த அம்மாவுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் லெசனில் வந்து அவர் காமிக்கிறார். அப்போ அவருடைய வார்த்தையுடைய வல்லமை வந்து மறுபடியும் லுக்கா காமிக்கிறாரு. அதே போல் ஆப்ஜெக்ட் லெசனில் சொல்லும்போது அதுலேருந்து அவர் கன்வே பண்ணுறது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் எல்லாம் தீர்க்கதரிசிகளை வந்து பெரியவங்களாக பார்க்குறீங்களா, அந்த தீர்க்கதரிசிகள் சொன்ன மேசியா நான் தான் அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான் அந்த உயிர்த்தெழுதல்ங்கிறது வந்து இந்த இடத்துல நடக்கிறது பார்க்குறோம். மற்ற எல்லா மிராக்களுமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லிக்கலாம், இது இப்படி நடந்திருக்கலாம், அது அப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை விசுவாசியாதவர்கள் பேசக்கூடும். ஆனால் வந்து மரணத்திலிருந்து உயிர்த்தெழக்கூடிய அந்த வல்லமை வந்து அது தேவனுடைய வல்லமைங்கிறது அவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். அதனால தான் எல்லாரும் பயமடைந்து அப்படின்னு சொல்லும்போது இதில் என்ன பயம் கொடுத்துருக்கு அப்படின்னா, ஐயோ ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லி பயம் அல்ல, தேவனுடைய வல்லமையை குறித்த ஆச்சரியமான ஒரு பயம். சரி, அப்போ அந்த பயம் அடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஏற்கனவே வந்து நம்ம லூக்கால 1ஆம் அதிகாரம்ல அவர் சிமியோன் வந்து பாடல் பாடுவார்ல, அப்போ வந்து சகரியா சகரியா வந்து யோவான் ஸ்நானனை குறித்து வந்து பாடும்போது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எந்த வசனம்? 73 சமயத்தை மீட்டுக் கொண்டு தம்முடைய சத்துருக்களின் பகைக்கிற யாவர் கையில் நம்ம ரட்சிக்கும்படி. இல்ல சிமியோனா, இல்ல சந்தித்தார் வரும்ல, சகரியா. சகரியா கூப்பிடுறது 67 இருந்து இருக்கும், 67 இருந்து 80 வரைக்கும். 79 பாரு, 70 நம்மை சந்தித்திருக்கிறது, தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. அதுதான் நான் இன்னொரு இடத்துலயும் வரும்ல, தன் ஜனங்களை 74 தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு. ஸோ அந்த ஜனத்தை வந்து சந்திக்கிற ஒரு காரியம் ஏற்கனவே வந்து இவங்க சொன்ன காரியத்தை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்குறோம். அப்போது தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவனை சந்தித்தார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து யார் சொல்கிறாங்கன்னா மேசியாவை தான். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து மேசியாவுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறாருங்கிறப்போ எலியா, எலிசா, ஆப்ரஹாம், மோசே. இப்போ மோசே சொன்னது போல் யாத்ராகமத்தில் வந்து 18ஆவது அதிகாரத்தில் அவர் வந்து சொல்கிறார், மகா தீர்க்கதரிசியானவர் வந்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியானவர் வருவார்னு. அப்போது அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் மோசே, எலியா, எலிசா, ஆப்ரஹாம்னு என்னென்ன பிதாக்கள் இவங்க வந்து வைத்திருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் விட ஒரு தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். ஏன்னா அவருடைய வார்த்தையில் வந்து அவ்வளோ வல்லமையாக அவங்க பார்க்குறாங்க. தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு விசுவாசம் வருகிறது. ஸோ அதை தான் வந்து பயம்னு இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். அப்படி ஒரு காரியம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய லைஃப் டைமில் நடக்குது அப்படிங்கிறப்போ ஒரு ஆச்சரியம் கலந்து ஒரு பயத்தை வந்து அது குறிக்கிறது. தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இப்போ இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதிலும் சுற்றி இருந்த திரளான திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இது வந்து யூதேயா தேசம் அப்படின்னு சொல்லும்போது கப்பர்நகூம் எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நாயின் கொஞ்சம் கீழே இருக்குது, அதுக்கு கீழே வந்து யூதேயா இருக்குது. இப்போ யூதேயா அப்படிங்கிறது வந்து கலிலேயா மேலே, கீழே வந்து யூதேயா இருக்குது. இப்போ யூதேயா ஃபுல்லாக வந்து பிரசித்தமாயிற்று. இப்போ யோவான் ஸ்நானனுக்கு நியூஸ் போகுது, இந்த காரியம் வந்து
போகுது. ஏன்னா யோவான் ஸ்நானன் வந்து இந்த நேரத்தில் காவலில் அடைக்கப்பட்டு இருக்கிறாரு. அப்போது அவரை பொறுத்த வரைக்கும் மரத்தின் அருகே வேரின் அருகே வந்து கோடரி அது வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் களத்தை நன்றாய் விளக்கி அதில் வந்து பதரோ வந்து தனியாக எடுக்கப்படும் அப்படிலாம் வந்து சொல்கிறாரு. அப்போது இயேசு கிறிஸ்து வருவதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து குறித்து அவர் சொல்லும்போது ஜட்ஜ்மெண்ட் வருங்கிறது தான் வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணுறதை நம்ம வந்து பார்க்குறோம். யோவான் ஸ்நானன் இப்போ அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவருக்கு தெரியுது மேசியா அப்படின்னு சொல்லி. ஏன்னா யோவானில் வந்து பார்க்குறோம், இவர் தான் தெய்வ ஆட்டுக்குட்டின்னு அவர் தான் சொல்கிறாரு. அதே போல் யார் மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்து ரூபம் கொண்டு இறங்குகிறாரோ அவர் தான் மேசியாங்கிறத வந்து அவருக்கு முன்பே சொல்லப்பட்டது, அதனால இவருன்னு எனக்கு தெரிந்ததுன்னு சொல்லி யோவானில் அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம், யோவான் ஸ்நானன் சொல்கிறது. அப்படி இருக்கிறப்போ இப்போ அவருக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து பழைய ஏற்பாட்டை எல்லாம் அவங்க படிக்கும்போது அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, மேசியாவுக்கு வந்து 2 ரோல். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, அவர் வந்து சஃபரிங் சர்வெண்ட்டாக இருப்பார். ஏசாயெல்லாம் நம்ம நிறைய அதிகாரங்களில் பார்க்குறோம். அவர் வந்து எப்படி வந்து அடிக்கப்படுவார் அதெல்லாம் வந்து தெரியும். இன்னொன்று வந்து அவர் நீதிபரர். அவர் வந்து நீதி சரிகட்டுதலை வந்து செய்வார். யார்? மேசியா. அப்போ நீதி சரிகட்டுதல்னு சொல்லும்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால நம்ம பாவத்திலேருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நீதி சரிகட்டுதல் அப்படின்னு சொல்லும்போது சத்ருவானவனை வந்து வென்றார் அப்படிங்கிறது, அதற்காக தான் அவர் வந்தார் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொலிட்டிக்கல் பேர்டன்லேருந்து அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிறது இருந்தது. இப்போ இவர் வந்து வனாந்திரத்தில் அவர் பாட்டுக்கு இருந்துட்டு இருந்தவர். இப்போ வந்து ஒரு காவலில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு, ஒரு இருட்டான இடம். அதில் இருந்து அவருக்கு வந்து இப்படி நியூஸ் வந்து கேள்விப்படும் போது என்ன நியூஸ் அவர் கேள்விப்படுறாரு? புறஜாதிகள்கிட்ட போகிறாரு அப்படின்னு கேள்விப்படுறாரு. உயிர்த்தெழுதல்லாம் வந்து நடக்குது. ஆனாலும் அவருக்கு வந்து என்ன அப்படின்னா, ஜட்ஜ்மெண்ட் எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதனால தான் அவர் வந்து சொல்கிறாரு, 2 பேரை அழைத்து, சீஷர்களை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். இப்போ வருகிறவர் நீர்தானா அப்படின்னு சொல்லும்போது மல்கியா 3வது அதிகாரத்தில் நம்ம வந்து பார்க்குறோம். 3வது அதிகாரம் 1 வசனத்தில், இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்போ என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவானுங்கிறது யோவான் ஸ்நானனுக்கு புரியுது நம்ம அப்படின்னு சொல்லி. இப்போ உடன்படிக்கையின் ஆண்டவர் இவர் தானே அப்படிங்கிறது தான் அவர் யோசித்து வச்சுருந்தது. இப்போ அவருக்கு வந்து என்ன நடக்குதுங்கிறத தெரிந்து கொள்ளணும். அப்போ அவர் வந்து டவுட் வந்து இவர் இயேசுவை நம்ம தப்பாக சொல்லிட்டோம் அப்படின்னு அவர் போகலை. அவர் இயேசு கிறிஸ்துட்டே வந்து பதில் தேட போகிறார். ஸோ இதுலேருந்து நம்மளும் கற்றுக்கொள்கிறது என்ன அப்படின்னா, சந்தேகம் வருகிறது தவறில்லை, தேவனிடத்தில் நம்ம வந்து போகணும், என்ன நடக்குது என் லைஃப்பில் அப்படின்னு. அப்போது தேவன் வந்து உடனே நம்மளை உதாசீனப்படுத்துறதில்ல, நம்மளுக்கு விளக்கத்தை கொடுக்குறாரு. இங்கேயும் வந்து அவர் விளக்கத்தை கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். அந்தபடி அவர்கள் அவரிடத்தில் வந்து வருகிறவர் நீர்தானா அல்லது வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானன் எங்களை உம்மிடத்திற்கு அனுப்பினார் என்றார்கள். சங்கீதம் 118 அதில் வந்து அந்த வருகிறவர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை யோவான் ஸ்நானன் அதுலேருந்து சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தது. சங்கீதம் 118 118:26, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் அப்படிங்கிறது. அப்போ வருகிறவர் நீர்தானா அப்படின்னு சொல்லும்போது கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் யாருன்னா மேசியா. அப்போ மேசியா நீர்தானாங்கிற மாதிரி அவர் கன்ஃபர்மேஷன் கேட்குறாரு. அந்த சமயத்தில் நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேகம் குருடருக்கு பார்வையளித்தார். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னால், ஏசாயா 35வது அதிகாரம் 61வது அதிகாரத்தில் மேசியாவை குறித்தான காரியங்கள் இருக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதில் வந்து குருடர் பார்வை அடைகிறாங்க, அந்த மாதிரிலாம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த இடத்துல அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, யோவான் ஸ்நானனுக்கு எல்லாம் தெரியும், அப்போ இதெல்லாம் நீங்கள் போய் சொல்லும் போது அது ஒரு கன்ஃபர்மேஷனாக வந்து அவருக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து மேசியா வந்ததற்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி, யாரெல்லாம் தாகமாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் தாழ்மையாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் தங்களால் ஒன்றும் முடியாது தேவன் தான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்களோ அவங்க தான் தரித்திரர். அப்போ அவங்களுக்கு வந்து என்ன பிரசங்கிக்கப்படுகிறது அப்படின்னா, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது அப்படின்னு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு, என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ
இந்த யோவான் வந்து இடரில் அடைந்திருக்கிறத அவர் அக்செப்ட் பண்ணுறாரு. ஆனால் இடரில் அடையாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறார். பாக்கியவான் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் எனக்கு எல்லா நிறைவையும் கொடுத்துருக்கிறார், எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் என் மனதில் ஒரு நிறைவை கொடுத்துருக்கிறார். அதுதான் வந்து இந்த இடத்துல பாக்கியவான் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம், பிளெஸ்ஸட் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அப்போ என்னிடத்தில் இடரில் அடையாது இருக்கிறவன் அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷில் ஸ்டம்பிள் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஒரு சின்ன காரியம், ஒரு கல்லில் தட்டி நம்ம கீழே விழுறோம் அப்படின்னா அதுதான் வந்து இடரல் இல்லை ஸ்டம்பிள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருக்குது. அப்போது இடரில் அடையாது இருக்கிறவன் அப்படின்னு சொல்லும்போது தேவன் யார், மேசியா அப்படின்னு தான் அவர் நினச்சிருந்தாரு. அவர் எல்லாவற்றையும் வந்து விசுவாசித்தார், தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார், வர்ற எல்லாருக்குமே வந்து மேசியா எப்படிப்பட்டவர் என்கிறதெல்லாம் சொன்னார். ஆனால் இந்த இடத்துல அவர் இடரில் அடைகிறார் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு டவுட் வருது. அப்போ எதை பார்த்து நீ டவுட் பண்ணாத அப்படின்னு ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், நான் தேவன்கிறத நீ வந்து விசுவாசிக்கிற, ஆனால் நான் செய்கிற காரியங்கள் வந்து உன்னுடைய எதிர்பார்ப்பிற்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. ஏன்னா நீ எதிர்பார்த்த காரியம் வேற. அப்போது அந்த உன்னுடைய எதிர்பார்ப்பை வச்சு தேவனுடைய காரியங்களை நீ வந்து டவுட் பண்ணாத. உனக்கு வந்து இப்போ உடனே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாகணும் அப்படின்னு ஒரு காரியம் இருக்கலாம். ஆனால் நான் அனுப்பப்பட்டு வந்தது வந்து கிருபையும் இரக்கத்தையும் காண்பிக்கிறதுக்குங்கிறது தான் இவர் கன்வே பண்ணுறாரு. ஸோ நம்மளுக்கும் கொடுக்குற அந்த லெசன் அதுதான். தேவனை நம்ம விசுவாசிக்கிறோம், ஆனால் தேவனுடைய கிரியைகளை வந்து நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு நம்ம எதிர்பார்த்து கொண்டு இது நடக்கலையே அப்படிங்கிற வரும்போது தான் நம்மளுக்கு டவுட் வருது. அப்போ கர்த்தர் சொல்லுகிறது என்ன அப்படின்னா, இடரில் அடையாது இருக்கிறது அப்படிங்கிறது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, தேவன் யாருன்னு எல்லாரும் விசுவாசிக்க தான் செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனால் தேவன் சில காரியங்களை செய்யும்போது, இப்போ யோவான் ஸ்நானன் வந்து காவலில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு டார்க் பிளேஸில் அவர் இருக்கிறார், அடைக்கப்பட்டிருக்கிறார், அவரால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு டைமில் அவரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னா, நியாய தீர்ப்பு கொடுக்கப்படணும், நீதி சரி கட்டப்பட வேண்டும். ஏன்னா டைம் வந்துடுச்சுல, மேசியா வந்துட்டார்ல அப்படிங்கிற மாதிரி. அப்போ நம்மளும் வந்து இந்த மாதிரி தான் சில எக்ஸ்பெக்டேஷன் வந்து வச்சுருப்போம். இந்த காரியம் இப்படி நடக்கணும், கர்த்தர் வந்து எனக்கு சில கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறாரு, சில வசனங்களை கொடுத்துருக்கிறாரு, ஸோ இது நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது காலம் தாமதம் ஆகும்போது நம்மளுக்கு வந்து டவுட் வருது. ஆனால் அவர் சொல்கிறாரு, நீ இடரில் அடையலைன்னா பாக்கியமான அப்படின்னு சொல்லும்போது நீ திருப்தியாக இருப்ப. நீ இடரில் அடையாமல் இருந்த அப்படின்னு சொன்னால் நீ திருப்தியாக இருப்ப. நீ தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா, அவர் கிரியைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவர் நன்மையாக தான் செய்வார் அப்படின்னு சொல்லி நீ இருந்த அப்படின்னா நீ பீஸ்ஃபுல்லாக இருப்ப. நீ எல்லா காரியங்கள் வெளியில் எப்படி நடந்தாலும் நீ சந்தோஷமாக இருப்பேங்கிறது தான் வந்து அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த இடத்துல அவர் வந்து குறையா சொல்லலை. இடரில் அடையாமல் இருந்தேன்னா என்னுடைய காரியத்துக்கு நீ வெயிட் பண்ணி நீ காரியத்தை பார்ப்ப, ஜட்ஜ்மெண்ட் ஒரு நாள் வரும் அப்படிங்கிறத அவர் சொல்லிவிடுறார். இப்போ யோவானுடைய தூதர்கள் போன பின்பு அவர் யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது. ஸோ இப்போ வந்து ஜனங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். ஏன்னா யோவான் ஸ்நானனே டவுட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லும்போது ஜனங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அதனால் இந்த அவங்கள அனுப்பிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எதை பார்க்க வனாந்திரத்துக்கு போனீர்கள், காற்றினால் அசையும் நாணலையோ, அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள், மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனியோ அப்படின்னு சொல்லி. அப்போது யோவான் ஸ்நானவன் வந்து இப்போ நாணல் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அந்த யோர்தான் நதிக்கரையில் இருக்கிற அந்த நாணல் வந்து எப்படி இருக்கும், அந்த சீசன் டைமில் காற்றடிக்கும் போது வந்து அது அசைகிறது. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, எதை பார்க்க போனீர்கள் வனாந்திரத்திற்கு, காற்றினால் அசையும் நாணலையோ, காற்றினால் நாணல் வந்து அசைகிறது. நீங்கள் யோவான் அப்படி நினச்சிட்டா போனீங்க, இல்லை யோவான் வந்து அசைக்கப்படாதவர். மேசியாவை குறித்து சொல்லணுங்கிறதுல அவ்வளோ வைராக்கியமாக இருந்து அவர் சொன்னதை வந்து நம்ம பார்க்குறோம். வனாந்திரத்திலே இருந்து உள்ள வரந்து அவர் வந்து மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வந்து எல்லாருமே போனாங்க, அவ்வளோ பேரும் வந்து போனாங்க. அப்போ தான் விரியன் பாம்பு குட்டிகளின்னு அவர் சொன்னார். ஸோ அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, அவர் காற்றினால் அசையலை. இப்போ அவரை வந்து கேட்குறதுனால நீங்கள் அவரை அப்படி ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. அவர் வந்து இன்டெசிசிவாக இல்லை, அவர் மேசியா இவர் தான் அப்படின்னு உறுதியாக வந்து வெளிப்படுத்தினார். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள், மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ. மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷன் அப்படின்னு சொல்லும்போது அது எதை குறிக்குது அப்படின்னா, அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து மெல்லிய வஸ்திரம் தரித்திருப்பாங்க. அப்போ மெல்லிய வஸ்திரம் தரித்து அலங்கார வஸ்திரம் தரித்தவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் இதில் இருப்பாங்க, அரண்மனையில் இருப்பாங்க. ஏரோது அவங்களையெல்லாம் வந்து குறிக்கிறது. அப்படி பார்க்க போனீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. செல்வமாய் வாழ்கிறவர்கள் அரசர் மாளிகளே இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள், தீர்க்கதரிசியையோ. அப்போ நீங்கள் அவரை என்ன நினச்சி பார்க்க போனீங்க, தீர்க்கதரிசியை பார்க்க போனீங்களா? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கலும் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஆமாம் நீங்கள் தீர்க்கதரிசின்னு நினச்சி தான் கடைசியில் போனீங்க, ராஜான் பார்க்க போகல, இல்லை நாணல் காற்றில் செய்கிறதுல அது மாதிரி அவரை நினச்சிட்டு நீங்கள் போகல. நீங்கள் எதுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால், அவர் வந்து ஏதோ வித்தியாசமாக செய்கிறாரு, அவர் வந்து பழைய ஏற்பாட்டின் காரியங்களை சொல்லுகிறாரு, மேசியா வருவார்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் தீர்க்கதரிசியை பார்க்க போனீங்க. ஆனால் அவர் எப்படிப்பட்டவர்னா, தீர்க்கதரிசியை பார்க்கலும் மேன்மை உள்ளவர். அப்படிங்கிறப்போ அகெயின்
முன்னாடி ஏற்கனவே அந்த நாயின் ஒரு விதவையின் மகனுடைய உயிர்த்தெழுதலையும் இவங்க பார்த்துட்டதுனால அவங்களுக்கு வந்து சொல்கிறாரு, எல்லா தீர்க்கதரிசிகள் ஜீவனையெல்லாம் அவங்க வந்து கொடுத்தாங்க தான், பெரிய காரியங்களெல்லாம் அவங்க செய்தாங்க தான், அற்புதங்கள் தான் செய்தாங்க. ஆனால் இவர் பெரியவர். ஏன்னா மேசியாவை குறித்து சொன்ன, வழியை ஆயத்தம் பண்ணின, ரியல் டைமில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அதே டைமில் இருந்த ஒரு தீர்க்கதரிசி. ஸோ எல்லா தீர்க்கதரிசியும் பார்க்கிலும் இவர் வந்து மேன்மை உள்ளவன் அப்படின்னு சொல்கிறார். நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தில் குறிக்கப்பட்டவன் இவன் தான். மல்கியாவில் பார்த்தோம்ல. ஸோ அது வந்து சொல்கிறார், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை, ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ ஸ்திரீகளில் இடத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த காலத்தில் அவங்க சொல்லுகிற ஒரு சொல் வழக்கம், பழைய காலத்தில் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. ஸோ ஸ்திரீகளில் பிறந்தவர்களிடத்தில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி இல்லை. அதை நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவின் டைமில் இவர் இருக்கிறாரு, மேசியாவின் காலத்தில் இவர் இருக்கிறாரு. ஸோ எத்தனை தீர்க்கதரிசிகள் எவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்தாலும் அவங்க மேசியாவை காண்பிக்க ஒரு நிழலாக இருந்தாங்க. இவர் மேசியாவை அறிவித்து மேசியாவின் காலத்தில் இருக்கிறாரு. ஸோ இவரை போல பெரிய தீர்க்கதரிசி. ஆனாலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாக இருக்கிறவன். இப்போ தேவனுடைய ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டாயிடுச்சு. அவரை விசுவாசித்து உள்ள வருகிற எந்த ஒரு விசுவாசியும், மேபி ரொம்ப சின்ன ஒரு விசுவாசியாக இருக்கலாம், ஒரு இப்போ தான் அவருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற ரொம்ப படித்த அப்படிலாம் இல்லாமல் அவரை விசுவாசித்து உள்ளே வந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாக இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாக இருக்கிறான். ஏன் அப்படின்னு சொன்னால், மேசியாவை விசுவாசித்து உள்ள வந்திருக்கிறான். மேசியாவினுடைய எல்லா காரியங்களும் அவனுக்கு வந்து கிடைத்தாயிடுச்சு, எல்லா ஆசீர்வாதங்களும் வந்து அவன் பெற்றாயிட்டு. இவர் வந்து ஒரு வழியை தான் ஆயத்தம் பண்ணுறாரு யோவான் ஸ்நானன். ஆனால் அந்த வழியை கண்டுபிடித்து உள்ள வந்த ஒருவன் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான். அதை தான் வந்து இதில் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது தேவனிடத்தில் அவங்க வந்து சமாதானமாகறாங்க. அப்போ அப்படிப்பட்டவன் வந்து இந்த தீர்க்கதரிசியும் விட, யோவானையும் விட வந்து அவன் பெரியவன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, யோவான் வழியை ஆயத்தம் பண்ணி இவர் மேசியா அப்படின்னு காமிக்கும்போது நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு டிவைன் பிளெஸ்ஸிங். என்ன பிளெஸ்ஸிங்? நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு தேவனோடு கூட உறவாடலாம், உங்களுக்கு இட்டர்னல் லைஃப். அதை தான் அவர் சொல்கிறார். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். அப்போ இந்த இடத்துலையும் ஆயக்காரர் ஏன் லூக்கா வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, ஆயக்காரர் நம்ம ஏற்கனவே தெரியும், அவங்க சமுதாயத்தினால வந்து ரொம்ப மோசமாக எண்ணப்பட்டவர்கள். இவங்கெல்லாம் வந்து ரோமர்களுக்கு உதவி செய்கிறவங்க, ரோமர்கள் கொடுக்குற அந்த டாக்ஸை வந்து நம்மகிட்ட கலெக்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு வெறுப்பை சம்பாதித்த ஒரு குரூப். சொசைட்டினால், அதுவும் யூதர்கள்னால தள்ளப்பட்ட ஒரு குரூப். அப்போ யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். யோவானுடைய ஞானஸ்நானத்தை வந்து அவங்க பெறும்போது அவங்க எதை அறிக்கையிடுறாங்க அப்படின்னா, தேவன் நீதிபரர். அதாவது நாங்கள் குற்றம் செய்தவர்கள் தான், தேவன் எது செய்தாலும் சரி, அதனால நாங்கள் வந்து மனம் திரும்புகிறதுக்கு ஆயத்தமாகிறோம், மேசியா வருகிறதுக்கு நாங்கள் ஆயத்தமாகிறோம், அவருடைய ராஜ்யத்திற்கு செல்லுறதுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாக எங்களை மாற்றுகிறதுக்கு ஒப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் யோவானுடைய ஞானஸ்நானம். ஸோ யோவானுடைய ஞானஸ்நானம்ங்கிறது ப்ரிப்பரேஷன் டு அக்செப்ட் த மெசாயா, இல்லை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே செல்லுகிறதுக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு காரியம். அதை வந்து ஆயக்காரர் பண்ணுறாங்க. பரிசேயர் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். இது அடுத்த குரூப், நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த குரூப் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு குரூப் அக்செப்ட் பண்ணுறாங்க, மேசியா வருவார், ஸோ நான் வந்து என்ன சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னு. இன்னொரு குரூப் வந்து அந்த ஆலோசனையை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, அதனால தான் தேவனுடைய ஆலோசனையை தள்ளி விட்டார்கள். அதனால் அவங்களுக்கு என்ன கேடு உண்டாகுதுன்னா, தேவனோட அவங்க சமாதானமாக இருக்க முடியாது. பின்னும் கர்த்தர் சொன்னது, இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? யார்? இந்த பரிசேயர் இவங்களெல்லாம் வந்து நான் யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவர் காரியத்தை சொல்கிறார். சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் அளவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். இதில் ஒரு ஓமை சொல்கிறாரு, இதில் 2 காரியங்கள் சொல்கிறாரு. சந்தை வெளியில் வந்து பிள்ளைங்க இருப்பாங்களாம், இருந்து வந்து விளையாடுவாங்களாம். எப்படி அப்படின்னு சொன்னால், இதில் 2 கொடுத்துருக்கு. ஒன்று வந்து வெட்டிங், இன்னொன்று வந்து ஃபியூனரல். இப்போ வெட்டிங் அப்படின்னு சொல்லும்போது ஒருவரை ஒருவர் பார்த்து உங்களுக்காக குழல் இன்னும் சந்தோஷமாக வந்து ஒரு பார்ட்டி மோடுக்கு போய், ஒரு செலிப்ரேஷன் மோடில் போய் பிள்ளைங்க வந்து விளையாடுறாங்க. அப்படி வந்து கூப்பிடுறாங்க, நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி. யாரை? பரிசேயர்.
அந்த மாதிரி இன்னொரு குரூப் ஆஃப் குட்டி பிள்ளைங்களை வந்து இந்த பிள்ளைங்க கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வெட்டிங் இது பண்ணுறோம், வாங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நான் சின்ன பிள்ளையில அப்பா அம்மா விளையாட்டுலாம் விளையாடுவாங்கள்ல பிள்ளைங்க, அந்த மாதிரி இவங்க சந்தை வெளியில் பிள்ளைங்க விளையாடும்போது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் குட்டி பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை வரல, அதெல்லாம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ஃபியூனரல் வந்து என்னென்னா, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் அளவில்லை. அப்போ இது இன்னொரு டைப் ஆஃப் விளையாட்டு, ஒரு வெட்டிங் சீன் ஒன்று விளையாண்டு காமிக்கிறாங்க. அடுத்து வந்து புலம்புறோம் அப்படின்னு சொன்னால், இல்லை இது வந்து வேண்டாம் அப்படின்னு. இந்த ரெண்டும் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், யோவான் ஸ்நானன் வந்து கீழே இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு 32 எப்படி எனில், யோவான் ஸ்நானன் அப்பம் புசியாதவனும் திராட்சரசம் குடியாதவனுமாய் வந்தான், அதற்கு நீங்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றீர்கள். ஃபியூனரலுக்கு ஒப்பாக வந்து சொல்கிறார். அவர் வந்து எல்லாவற்றையும் திறந்து அந்த மாதிரி அவர் இருந்தார். அப்போ நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க அப்படின்னா, பிசாசு பிடித்திருக்கிறவன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, குறை சொன்னீங்க. அதுதான் சொல்கிறாரு, நம்மளுக்கு யோவான் ஸ்நானன் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவரை வந்தார். இது வெட்டிங் எப்படி, அதாவது ஃபியூனரல் அண்ட் வெட்டிங் அப்படின்னு காமிக்கும்போது உலகம் ஜனக்கூட்டம், இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் வந்து மரித்து போயிருக்கிறாங்க. யோவான் வந்து வழியை ஆயத்தப்படுத்துறாரு, ஒத்துக்கல. இப்போ வெட்டிங் வந்துடுச்சு, அதாவது இயேசு கிறிஸ்து வந்துட்டார், சந்தோஷமான ஒரு சூழ்நிலை வந்துச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, போஜனம் பானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு நீங்கள் போஜன பிரியனும் மதுபான பிரியனும் ஆன மனுஷன், ஆயக்காருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் குறை சொல்லுகிறீங்க. அப்போது குரூப் ஆஃப் பீப்புள், சில்ட்ரன் யாரை கூப்பிடுறாங்க அப்படின்னா, நல்ல இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு குரூப் வந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாத குரூப்கிட்ட நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வாங்கன்னு சொல்லும்போது இவங்க குறை சொல்லிட்டு உதாசீனப்படுத்துகிறாங்க அப்படின்னு அந்த உண்மையை எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, யார் கூப்பிடுறாங்கன்னா, யோவான் ஸ்நானனும் இயேசு கிறிஸ்துவும் பரிசேயர்களை கூப்பிடுறாங்க, யூதர்களை கூப்பிடுறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குறை சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ குறை சொல்லி கொண்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து தெரியுது, இவங்க வந்து தேவனுடைய வார்த்தையை தான் சொல்கிறாங்க, மேசியாவை தான் சொல்கிறாங்கங்களும் புரியுது. ஆனால் அவங்க எக்ஸ்கியூஸ் வந்து கொடுத்துட்டு அவங்களுடைய பெருமை வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி தேவனுடைய சுவிசேஷத்தை அக்செப்ட் பண்ண விடாமல் வந்து பண்ணுது. இப்போ ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும். இப்போ ஞானமானது அப்படின்னு சொல்லும்போது சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்து தான் வந்து ஞானம் உள்ளவர், தேவன் ஞானம் உள்ளவர். இப்போ அந்த ஞானம், தேவன் கொடுக்குற அந்த ஞானம் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதி உள்ளதென்று, தேவன் செய்வது வந்து எல்லாமே நீதி. எப்படி தேவனே நீதிபரர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த இடத்துல வந்ததோ, அதே இந்த இடத்துல லூக்கா வந்து முடிக்கிறார். பிள்ளைகள் எல்லாராலும் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்று சொல்கிறார். ஸோ இதுதான் நம்ம வந்து பார்த்தோம். இதுக்கப்புறம் 35வது வசனத்தினுடைய ஒரு கண்டினியூஷனாக வந்து அடுத்து எப்படி வந்து அது விளங்குகிறது, ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதி உள்ளது என்று எப்படி ஒப்புக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறதற்கு கீழே ஒரு இலஸ்ட்ரேஷன் மாதிரி தான் வந்து அடுத்தது வருது. ஸோ இதுதான் 35வது வசனம் வரைக்கும் பார்த்துருக்குறோம். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு பாகத்தில் எனக்கு பிடித்திருந்தது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த கப்பர்நகூமுக்கு போகும்போது பாத்திரன் அல்ல அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஸ், ஃபெய்த் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஃபெய்த்னா என்ன, கிரியைகள் அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கிறது, அவருடைய அதிகாரத்தை புரிந்து கொள்வது, அவர் யார் என்பதை புரிந்து கொள்கிறது, நான் பாத்திரன் அல்லன்னு சொல்லி என்ன சரண்டர் பண்ணுறது அது பார்த்தோம். நாயின் ஒரு விதவை அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்திரீ எல்லாருமே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தனியாக நிற்கும்போது தேவன் வந்து ஜீவனை அந்த பையனுக்கு வந்து கொடுத்து அங்கே ஒரு ஆப்ஜெக்ட் லெசன் மூலமாக அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாலும் ஒரு ப்ரொவைடரை வந்து அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. அதே போல் நம்மளுக்கும் வந்து ஒரு ப்ரொவைடர் பரிசுத்த ஆவியானவரை இப்போ வந்து நமக்கு கொடுத்துருக்கிறாரு இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத அதிலேருந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் யோவான் ஸ்நானன் என்னிடத்தில் இடரில் அடையாது இருக்கிறவன், இடரில் அடைகிறது இந்த இடத்துல நல்லது தான், ஆனால் தப்பில்லை. ஆனால் யார்கிட்ட போகணும் அப்படின்னா, அவர் தான் சோர்ஸ். அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அவர்கிட்ட தான் போகணும், அவரை விட்டு வந்து வரக்கூடாது. அவர் க்ளீனாக அழகாக வந்து சொல்லி கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். யோவான் ஸ்நானகன் வந்து தப்பு பண்ணாருன்னு உடனே நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாதுங்கிறது ஜனங்களுக்கும் அவர் சொல்லி கொடுத்துட்டாரு. யோவான் ஸ்நானகன் வந்து எப்படி இடரில் அடையாமல் இருக்கணும், நீ வந்து உன்னுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்காக என்னை வந்து நான் செய்யணும்னு எதிர்பார்க்காத, வெயிட் பண்ணு அப்படிங்கிறதையும் வந்து, அப்படின்னா நீ வந்து பாக்கியவானாக இருப்பாங்கிறதையும் அங்கேயும் சொல்லிட்டு இங்கே ஜனங்களுக்கும் வந்து அவ்வளோ அழகாக ஒரு தெளிவாக ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம வந்து குறை சொல்லுகிற பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும்போது விசுவாசத்தை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு இல்லை,
தேவனை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்கியூசஸ் வந்து நம்ம தேடக்கூடாது அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் காரியங்களை நேர்த்தியாய் செய்வார். அவர் நம்மை மீட்டு கொண்டார். அப்போ அதற்காக தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்து ஒவ்வொரு நாள் தேதி ஊருக்கு போகிற இந்த இடங்கள் இது முதற்கொண்டு அவர் இவ்வளோ அழகாக செய்திருப்பார்னா நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அவர் திட்டம் பண்ணின காரியத்தை அவ்வளோ அழகாக அவ்வளோ நேர்த்தியாக அந்த காலத்தில் அவர் செய்வார் அப்படிங்கிற விசுவாசம் வந்து நமக்கு வேணும். குறை சொல்லிக்கொண்டு எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கொண்டு அவரை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணுற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.